நம்ம காப்பி எடுக்கிற வேலை வெளியே தான் உட்காந்துருக்கோம் ஒழி அந்த ரூமுக்குள்ளேயே போக முடியாது. அது அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்து அப்புறம் ஏதோ ஒன்று காப்பி எடுக்கும்போது ஏதாவது தோணுதாயான்னு சொல்லி அதில் ஏதோ சொல்ல போய் அதுக்கப்புறம் ரூமுக்குள்ளே வான்னு சொல்லி அப்போனா ஷூட்டிங்கு வான்னு சொல்லி கூப்பிட்டு அப்போவும் எடிட்டிங்கில் வந்து உள்ள பர்மிஷன் கிடையாது. அந்த இது வழியாக அப்படி எட்டி பார்த்துட்டு இருப்போம் எடிட்டிங் பண்ணுறது. அப்புறம் ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு கரெக்ஷன் சொல்ல போய் அந்த பட்டம் விடுற சீனில் இவங்க மாற்றி மாற்றி ஏதோ போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது ஜம்ப் ஆகிட்டே இருக்குது. அப்புறம் எனக்கு பார்த்துட்டே இருந்தவனுக்கு தோணுச்சு ஒன்று இது சொல்லாமான்னு. அப்போ நான் ஏதோ ஆரம்பித்தேன். பாஸ்கர் சார் தப்பு எப்போ நீங்கள் சினிமாவுக்கு வந்தீங்க? எனக்கு அவருக்கு எங்களுக்கெல்லாம் தெரியாததோ தோணாததான் உங்களுக்கு தோணிட போகுது. இப்படியெல்லாம் அவசரப்படக்கூடாது அப்படின்னாரு. டைரக்டர் சார் இத்தனை பேர் மண்டை உடைச்சோம். சரி அவன் சொல்கிறது என்னன்னு கேட்டுருமே, அவன் சொல்கிற மாதிரி தான் கொஞ்சம் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு நான் அவரை கூப்பிட்டு எப்படி சொல்கிறதுன்ட்டு. நான் அவர் முதல்ல சுச்சோன்ட்டார். அப்படியே உங்கள் அசிஸ்டண்ட் வச்சு நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த செல்வநாதனை யாரும் வச்சுட்டு ஷார்ட்டுக்களை மாற்றி போட்டோம். போட்டு அவனை இப்படி பண்ணு எழுதி ஆர்டர் கொடுத்தேன். அப்புறம் அவன் போட்டான். கரெக்டாக வந்துருச்சு சார். அப்புறம் கூப்பிட்டு சொல்லுங்க. டைரக்டர் வந்து பாட்டு ஒரு ஷாக்கு. இவர் பாஸ்கர் முடிக்கிறார். டைரக்டர் எப்படியா அப்படி போவான்? இல்லை சார் நீங்கள் எடுத்தது தான், நீங்கள் போடுறது அப்படி இப்படி போட்டுக்கிட்டே இருந்தீங்க பார்த்துக்கிட்டே இருந்தேன். அது இப்படி போட்டால் கரெக்டாக வந்துடுமோன்னு தோணுச்சு. அதனால தைரியமாக சொன்னேன்.